காரைக்குடியில பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ரோட் ஷோ நடத்தி இருக்கிறாரு. போற இடத்துல எல்லாம் மாலை கேட்ச் பண்றாரு, இளநீர் கேட்ச் பண்றாரு, ஜூஸ கேட்ச் பண்றாரு. இன்னைக்கு ஒரு பொருள் இல்லாதவனுக்கு எல்லாம் கிடைக்கிறப்ப வாங்கி குடிச்சுக்க வேண்டியதுதான். ஓஹோ, அதான் இப்போ ஒரு பொருளை தூக்கி போட்டிருக்காங்க, தலையில டமால் வந்து அடிச்சிருக்கு விஜய்க்கு. அப்படின்னா பொருளா இருக்கும் அது. ஒரு விஷயம் தெரியுமா, கடவுளோட ஆசீர்வாதம் முழுசா கிடைக்குது. அதெல்லாம் கடவுள் விட்டு எறிஞ்சது. அது எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாம இருந்திருக்குமே. ஆமா, எங்க இருந்து வந்துச்சே தெரியலையா. ஆமா, துணிப்பை மாதிரி ஒரு பொருள் வந்து விழுந்திருக்கு. ஆமா, உள்ளுக்குள்ளார பிரிச்சு பார்த்தாங்களா? இல்லையே, தெரியலையே. அதுக்குள்ளார சின்னோண்டா இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்குமா? ஹலோ, முக்கியமானது அதுதான் சக்தியை மேம்படுத்தி கொடுக்க போகுது. அப்படி என்ன பொருள்? தாயத்து எதனா பிளேட்டு கிளேட்டுனா? தாயத்து மந்திரத்தகடா. ஹலோ, ஏலியனோடதுங்கிறேன். ஏலியனோடது என்னவா இருக்கும்? ஏலியனோட கக்கா. கக்காவா? ஹலோ, உங்களுக்கு தெரியாதா? நம்ம மனுஷனோட கக்காவை இலையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமியார்லாம் இலைய போட்டு இலையில அவங்க கக்கா போவாங்க. அந்த கக்காவை பத்திரமா எடுத்து கொண்டு போய் சக்தி அதெல்லாம். ஹலோ, நாராது? நாராதா? ஹலோ, அதெல்லாம் மடிச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் நம்ம சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அது மாதிரி ஏலியனோட கக்காவை அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் தான் அடுத்தாப்புல முதலமைச்சர் ஆவறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் ஏலியன் ரெடி பண்ணிருக்கு தன்னோட கக்கா மூலியமா. தெரியுமா சார்? அதெல்லாம் பக்கத்துல வச்சா மனுஷன் கூட இல்ல, எவனும் கிட்ட வர மாட்டான், அவ்வளவு நாத்தடிக்கும். அப்ப விஜய் கிட்ட யாரும் வர மாட்டாங்க, நாத்தடிக்குமா? ஹலோ, நாத்தடிக்குமா? இதுக்கு நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? நம்ம ஊர் சாமியார்கள்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுமா? எப்படி வாழ்ந்திருக்காங்க? உங்களை மாதிரிதான் வாழ்ந்திருப்பாங்க, என்ன மாதிரிதான் வாழ்ந்திருப்பாங்க, வேற எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஹலோ, நாமெல்லாம் கக்கூசுல போயிட்டோம்னா பொருன்னு போயிரும். ஆனா அவங்க எல்லாம் இலைய வச்சு எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க. சக்தியை கூடவே வச்சுக்கணுங்க, சக்தியை வெளியில விட்ட கூடாதுங்க. என்னங்க பேசுறீங்க? கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் இருக்கா? ஆமாமா, எனக்கு இருக்குதே இல்லையோ, உங்களுக்கு நிறைய இருக்குது சென்ஸ். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, விஜய் எந்த நம்பிக்கையில தெரியுமா பேசிட்டு இருக்காப்ல? எந்த நம்பிக்கையில? ஏலியனோட கக்கா வச்சிருக்க நம்பிக்கையில தான். ஏலியனோட அக்கா கூட வச்சுக்கலாம் சார், ஆனா கக்கா வச்சுன்னுக்கிறாரு. ஏலியனோட அக்கா? ஒரு விஷயம், ஏலியனோட கக்கா விஜய் வச்சுப்பாரு, ஏலியனோட அக்காவை நான் வச்சுப்பேன். போதுமா? ஓ, அக்கா உங்களுக்கு, கக்கா அவருக்கு. பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். டீலிங்கா? ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன். ஆமா, தப்பி தவறி ஓட்டை மாத்தி போட்டுறாதீங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுற ஓட்டர் ஐடியை நீங்க பத்திரமா வச்சுக்கிறீங்கன்னாவே நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேரு ஓட்டர் ஐடியை தொலைச்சு விட்டு ஓட்டு போடாம திண்டாடிட்டு இருப்பாங்க தெரியுமா? எல்லா கார்டையும் ஒரே கார்டுல கொண்டு வர வேண்டியதானே. அது என்ன ஓட்ட ஐடி தனி, ஆதார் ஐடி தனி, அந்த ஐடி தனி, இந்த ஐடி தனி. ஃபாரின்ல எல்லாம் ஒரே கார்டுல ஒன்னா கொண்டு வரல. காசோட மதிப்பு இவங்களுக்கு தெரியல. எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு தனித்தனியா செலவு பண்ணி மக்களோட காசோட அருமை தெரியாம மக்களுக்கு 10 ரூபா நோட்டு, செல்லாத நோட்டு, கிழிஞ்ச நோட்டா கொடுத்துட்டு இருக்காங்க கம்யூனிட்டி பாலுங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு. ஒரு கிழிஞ்சு போன நோட்டை கொடுக்கலாமா? ஃபாரின்ல போக வேணாம், பார்க்க வேணாம், கம்யூனிட்டி பாலுங்களா ஒரு கிழியாத நோட்டெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, கிழிச்சா கூட கிழியாது, தண்ணியில போட்டு முக்குனா கூட நினையாது. அந்த மாதிரி நோட்லாம் வச்சிருக்கேன். அந்த நோட்டை அடிக்க வேண்டியதானே. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டேங்கிறான். மாத்துனா இதை மாத்துண்டா மாயிராண்டிங்களா, மாத்துறானுங்களா? மாத்து என்னத்த மாத்துறீங்க? இது நீங்க 10 ரூபா நோட்டு கையில வச்சிருந்தா சில நேரத்துல டீயை குடிச்சிட்டு காசு கொடுத்தோம்னா செல்லாது கேக்குறாங்க. அவமானமா இருக்குது தெரியுமா? ஒரு செல்றது மாதிரி ஒரு நோட்டு, கிளியாத நோட்டை கண்டுபிடிக்க வேணாம், கண்டுபிடிச்சிருக்கான், அதை கொண்டு வர வேணாங்க. கண்டிப்பா சார், உங்களுடைய கோரிக்கை கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்றிய அரசுக்கு நிச்சயமா மாத்துவாங்க. ஒரு விஷயம், மத்திய அரசுக்கு கேட்டாலும் கேட்கும், இந்த ஒன்றிய அரசுக்கு கேட்டுக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாம் ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடத்துல அவங்க எல்லாம் தேர்தலில் பிஸியா இருப்பாங்க.
சீரியஸா? சார் ரெண்டும் ஒண்ணுதான் சார். ரெண்டும் ஒண்ணா? மத்திய அரசும் ஒன்றிய அரசும் ஒண்ணுதான். எல்லாம் மோடி அரசு தான் நிச்சயமா கேட்கும். கடவுளை கடவுள்னு சொல்லாம இறைவன் சொன்னாலும் கடவுள் தான். சாமின்னு சொன்னாலும் கடவுள் தான். அது மாதிரி சொல்லு. ஆண்டவன் சொன்னாலும் கடவுள் தான். ஏண்டா கம்யூனிட்டிங்களா? ஒரு பேரை வைக்க மாட்டீங்களா? 1000 பேரை வச்சுப்பீங்களா? மத்திய அரசு ஒன்றிய அரசு எதுக்குடா பிரிச்சு சொல்றீங்க? ஒரே அரசுன்னு சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் எவன்கிட்ட போய் கேட்கறது? அதனால என்கிட்ட வந்து கேக்குறீங்க. ஒரு விஷயம், நம்மளால அழ முடியாது, பக்கத்துல இருக்கவன்ட்டு சொல்லி அழுவோம். ஆனா கூட சேர்ந்து அவங்களும் அழுவணும். ஆனா நீங்க அழாம என் துக்கத்தெல்லாம் சந்தோஷமா நினைச்சு அப்படின்னு சிரிக்கிறீங்க. அழுவுனுங்க, கொஞ்சம் அழுவுங்களேன். நான் ஏன் சார் அழுவணும்? விஜய்க்கு நீங்க தான். நான் ஏன் சார் அழுவணும்? சார் நான் ஏன் சார் அழுவணும்? அழுவீங்க. விஜய்ங்கிற ஒரு நடிகர் இருக்கானே, அவனை ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சு ஆட்சிக்கு வந்தா அழுவீங்க. விஜய் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரான தமிழ்நாடே அழுவோம். அது எனக்கு தெரியும். அப்ப நீங்க அழுவீங்கல்ல? நான் அப்ப கூட அழுவ மாட்டேனே. நான் தமிழ்நாடு விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவேன். பெரிய விஸ்வரூபம் எடுத்த கமலஹாசன் நாடு விட்டு போயிடுவார், தப்பிச்சிடுவாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நிறைய தமிழனுங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டானுங்க. ஏன் தெரியுமா? ஏன்? சுந்தர் பிச்சை வரைக்கும் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நாடு தமிழ்நாடுன்னு சொல்லிதான் இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணிட்டு அங்க போயிட்டானுங்க. புரியுமா? அது மாதிரி சீரியஸா சொல்றேன், வருங்காலத்துல இந்த தமிழ் சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஆமா, தெரியுமா? திரும்பி எல்லாம் இங்கே வந்துருவாங்க போல இருக்கு. திரும்பி எல்லாம் இங்க வந்துருவாங்க. ஹலோ, ஒரு தமிழ் சமூகம் வந்து ஜாம்பி கூட்டமா மாறிட்டு இருக்கு. அது விஜயால தானே. விஜய் ஒழிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சுல. ஓ, விஜய் ஒழிச்சிருவீங்க? நான் இல்ல, ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் சொல்றேன். தேர்தலை தோக்கடிச்சிட்டா அவர் தான், அவருக்கு அதுக்கப்புறம் வரமாட்டாரே. ஒரு விஷயம், தோத்து போன விஜய் எங்க போய் இருப்பாப்புல தெரியுமா? எங்க இருப்பாரு? செனட்டாபூர் செகண்ட் ரோட்லயா? செனட்டாப் ரோட் செகண்ட் ரோட்லயா? ஓ ஆமால, பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு, அங்கதானே உண்டியல் இருக்கு. ஓகே, ஒரு விஷயம் நீங்களே மறந்துட்டீங்க, நான் தான் ஞாபகப்படுத்துறேன். உண்டியல ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த டைம்ல. ஏன்? ஏன்? ஹலோ, உண்டியில காசு ஃபுல் ஆயிடுச்சுன்னா உண்டியில எடுத்துட்டு போயிருவாங்க தெரியுமா? வேற உண்டியில எடுத்து வந்துருப்பாரு. அவர்கிட்ட காசு இல்ல, காசு இல்லாதவன்ட்ட உண்டியில நீட்டி என்ன பிரயோஜனம்? சார் அவர் தான் பிச்சை எடுப்பாரு. பிச்சை எடுத்தா உடனே காசு போட்டுருவாங்களா? ஓகே ஓகே, புரியுது 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 சார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. நானும் உண்டியில போடுறதுக்கு காசு வச்சிருக்கேன். ஓ, நீங்களே லிஸ்ட்ல இருக்கீங்களா? ஹலோ, உண்டியில இருந்தா 4 பேர் போடலாம். சரி, லைன்ல நிக்கிறீங்களா? ஓகே. ஓ, அப்ப நீங்களே லைன்ல நிக்கிறீங்களா? அப்புறம் சீரியஸா ஒரு வேண்டுதல் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. ஆமா, சீரியஸா. ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க. அடுத்த சொல்றேன். சரி, நன்றி வணக்கம் சார். எதுக்கு நன்றி வணக்கம்? இல்ல, இதோட முடிச்சுக்கலாம். ஒரு காலத்திலும் முடிக்க முடியாது. சீரியஸா சொல்றேன், இத்தோட முடிச்சுக்கலாம் கூடவே கூடாது, என்னைக்குமே முடிக்க கூடாது. ஆமா, முடியாத அரசியல் திமுக. ரைட்டா? கரெக்ட் தான் சார். எல்லாரும் திமுக ஓட்டு போடுங்க. நன்றி வணக்கம் சார். துண்டை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க.